குட்டீஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நாம வீடியோவுல பழங்கள் பத்தி பாப்போம். சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஹாய் குட்டீஸ், என்னோட பெயர் ஆப்பிள். என்னை தமிழிலும் ஆப்பிள் என்று அழைப்பார்கள். நான் சாப்பிடுவதற்கும் ஒரு சுவையான பழம். வைட்டமின் சி சத்து நிறைந்த என்னை சாப்பிடுவதால் உடலுக்கு பல நன்மைகள் கிடைக்கும். ஹாய், என்னோட பெயர் மேங்கோ. என்னை தமிழில் மாம்பழம் என்று அழைப்பார்கள். நான் சாப்பிடுவதற்கு ஒரு சுவையான பழம். வைட்டமின் சி சத்து நிறைந்த என்னை சாப்பிடுவதால் உடலுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி கிடைக்கும். ஹாய், என்னோட பெயர் வாட்டர்மெலன். என்னை தமிழில் தர்பூசணி பழம் என்று அழைப்பார்கள். நான் சாப்பிடுவதற்கு ஒரு சுவையான பழம். வைட்டமின் சி சத்து நிறைந்த என்னை சாப்பிடுவதால் நீர் இழப்பை மட்டுப்படுத்தும். தர்பூசணியில் 90% அளவுக்கு நீர் உள்ளது. ஹாய், என்னோட பெயர் பைனாப்பிள். என்னை தமிழில் அன்னாசி பழம் என்று அழைப்பார்கள். நான் சாப்பிடுவதற்கு ஒரு சுவையான பழம். வைட்டமின் பி சத்து நிறைந்த என்னை சாப்பிடுவதால் உடலில் இரத்தத்தை உற்பத்தி செய்யும். ஹாய், என்னோட பெயர் பியர். என்னை தமிழில் பேரிக்காய் என்று அழைப்பார்கள். நான் சாப்பிடுவதற்கு சுவையான பழம். கால்சியம், பாஸ்பரஸ் கணிசமாக உள்ள என்னை சாப்பிடுவதால் எலும்பு வளர்ச்சிக்கும் நல்லது. ஹாய், என்னோட பேர் ஆரஞ்ச். என்னை தமிழில் ஆரஞ்சு பழம் என்று அழைப்பார்கள். நான் சாப்பிடுவதற்கு ஒரு சுவையான பழம். வைட்டமின் ஏ, சி மற்றும் பி2 சத்து நிறைந்த என்னை சாப்பிடுவதால் உடலுக்கு தேவையான சுண்ணாம்பு சத்து கிடைக்கிறது. ஹாய் ஷூட்டீஸ், என்னோட பெயர் கிரெப்ஸ். என்னை தமிழில் திராட்சை பழம் என்று அழைப்பார்கள். நான் சாப்பிடுவதற்கு ஒரு சுவையான பழம். வைட்டமின் ஏ சத்து நிறைந்த என்னை சாப்பிடுவதால் உடலுக்கு தேவையான வைட்டமின் ஏ சத்து கிடைக்கிறது. ஹாய், என்னோட பெயர் பாமிகிரானேட். என்னை தமிழில் மாதுளம் பழம் என்று அழைப்பார்கள். நான் சாப்பிடுவதற்கு ஒரு சுவையான பழம். வைட்டமின் பி, சி, கே சத்து நிறைந்த எண்ணெய் சாப்பிடுவதால் உடலுக்கு தேவையான வைட்டமின் சத்துக்கள் அதிக அளவில் கிடைக்கிறது. ஹாய், என்னோட பேர் ஸ்ட்ராபெரி. என்னை தமிழில் செம்புற்று பழம் என்று அழைப்பார்கள். நான் சாப்பிடுவதற்கு ஒரு சுவையான பழம். வைட்டமின் B6K சத்து நிறைந்த என்னை சாப்பிடுவதால் உடலில் உள்ள இரத்த குழாயில் அடைப்பு ஏற்படாமல் இருக்கும். என்னோட பெயர் பனானா. என்னை தமிழில் வாழைப்பழம் என்று அழைப்பார்கள். நான் சாப்பிடுவதற்கு ஒரு சுவையான பழம். வைட்டமின் ஏ சத்து நிறைந்த என்னை சாப்பிடுவதால் வைட்டமின் இ உயிர் சத்து அதிகம் இருப்பதால் இதை சாப்பிட்டால் உடல் வளர்ச்சி சீரடையும். என்னோட பெயர் ஆவோகாடோ. என்னை தமிழில் வெண்ணெய் பழம் என்று அழைப்பார்கள். நான் சாப்பிடுவதற்கு ஒரு சுவையான பழம். புரதச்சத்து மற்றும் தாது உப்புகள் நிறைந்த என்னை சாப்பிடுவதால் இருதயம் சம்பந்தப்பட்ட நோய்கள் வராமல் தடுக்கும். ஹாய், என்னோட பேர் லெமன். என்னை தமிழில் எலுமிச்சை பழம் என்று அழைப்பார்கள். நான் சாப்பிடுவதற்கு புளிப்பு சுவையான பழம். வைட்டமின் சி சத்து நிறைந்த எண்ணெய் சாப்பிடுவதால் குறிப்பாக வைட்டமின் சி மற்றும் ஃபோலேட் ஆகியவை அளவிற்கு மீறி பேதியானால் ஒரு எலுமிச்சை பழச்சாற்றை அரை டம்ளர் நீரில் கலந்து கொடுத்தால் உடனடியாக பேதி நின்றுவிடும். ஹாய், என்னோட பேர் பாப்பயா. என்னை தமிழில் பப்பாளி பழம் என்று அழைப்பார்கள். நான் சாப்பிடுவதற்கு சுவையான பழம். வைட்டமின் ஏ சத்து நிறைந்த என்னை சாப்பிடுவதால் பல் சம்பந்தப்பட்ட குறைகள் போக்கவும் சிறுநீர்ப்பையில் ஏற்படும் கல்லை கரைக்கவும் பயன்படுகிறது. ஹாய், என்னோட பேர் குவாவா. என்னை தமிழில் கொய்யா பழம் என்று அழைப்பார்கள். நான் சாப்பிடுவதற்கு சுவையான பழம். வைட்டமின் சி சத்து நிறைந்த என்னை சாப்பிடுவதால் வளரும் குழந்தைகளுக்கு எலும்பிற்கு பலத்தையும் உறுதியையும் அளிக்கிறது. ஹாய், என்னோட பேர் பிளாக்பெர்ரி. என்னை தமிழில் நாவல் பழம் என்று அழைப்பார்கள். நான் சாப்பிடுவதற்கு சுவையான பழம். வைட்டமின் ஏ சி சத்து நிறைந்த என்னை சாப்பிடுவதால் கண் பார்வை திறனை அதிகரிக்கும். ரத்தத்தில் ஹீமோகுளோபின் அளவை அதிகரிக்கும். ஹாய், என்னோட பேர் சாப்போடிலா. என்னை தமிழில் சப்போட்டா பழம் என்று அழைப்பார்கள். நான் சாப்பிடுவதற்கு சுவையான பழம். ஆண்டி வைரஸ் நிறைந்த என்னை சாப்பிடுவதால் ஜலதோஷம் பருவக்காய்ச்சலில் இருந்து நம்மை பாதுகாக்கிறது. ஹாய், என்னோட பெயர் டேட்ஸ். என்னை தமிழில் பேரீச்சம் பழம் என்று அழைப்பார்கள். நான் சாப்பிடுவதற்கு சுவையான பழம். பேரிச்சம் பழத்தில் வளமான அளவில் ஊட்டச்சத்துக்கள் நிறைந்துள்ளதால் தினமும் பேரிச்சம் பழத்தை உட்கொண்டு வந்தால் ஒரு நாளைக்கு ஒருவருக்கு வேண்டிய ஊட்டச்சத்துக்கள் கிடைக்கும். குறிப்பாக காப்பர், பொட்டாசியம், நார்ச்சத்து, மாங்கனீசு, வைட்டமின் B6, மக்னீசியம் போன்றவற்றை பெறலாம். ஹாய், என்னோட பேர் மெலன். என்னை தமிழில் முலாம் பழம் என்று அழைப்பார்கள். நான் சாப்பிடுவதற்கு சுவையான பழம். வைட்டமின் ஏ, பி, சி, B1, B6K, கால்சியம், மக்னீசியம், காப்பர், பாஸ்பரஸ், இரும்பு சத்து உள்ள என்னை சாப்பிடுவதால் உடலுக்கு பல நன்மைகள் கிடைக்கும். ஹாய், என்னோட பேர் செரி. என்னை தமிழில் செரி பழம் என்று அழைப்பார்கள். நான் சாப்பிடுவதற்கு சுவையான பழம். இது நமது உடலிலிருந்து நச்சுகளை வெளியேற்றவும் சருமத்தை தீவிர சேதங்களிலிருந்து பாதுகாக்கவும் உதவக்கூடும். இது பல்வேறு பருவகால நோய்களிலிருந்து நம்மை மேலும் பாதுகாக்கக்கூடும்.
எனவே கோடை காலத்தில் உடல் உஷ்ணத்தால் தோன்றும் கட்டிகளை செர்ரி பழம் சாப்பிடுவதன் மூலம் தடுக்கலாம். ஹேர் என்னோட பெயர் குஸ்பரி. என்னை தமிழில் நெல்லிக்காய் என்று அழைப்பார்கள். நான் சாப்பிடுவதற்கு சுவையான பழம். இரத்தத்தை சுத்தப்படுத்தவும் கண் பார்வை மேம்படவும் நெல்லிக்காய் பயன்படுகிறது. நெல்லிக்காய் செரிமான மேம்பாட்டுக்கும் அசிடிட்டி பிரச்சனைக்கும் உதவுகிறது. ஹேர் என்னோட பெயர் கஸ்டர்ட் ஆப்பிள். என்னை தமிழில் சீத்தாப்பழம் என்று அழைப்பார்கள். நான் சாப்பிடுவதற்கு சுவையான பழம். சீதாப்பழம் இரத்த விருத்தி செய்யும். சோகை நோயை குணப்படுத்தும். இப்பழத்தில் குளுக்கோஸ் கணிசமாக உள்ளதால் உடல் சோர்வை அக்கட்டி சுறுசுறுப்பை ஏற்படுத்தும். ஹாய், என்னோட பெயர் ஃபிக். என்னை தமிழில் அத்திப்பழம் என்று அழைப்பார்கள். நான் சாப்பிடுவதற்கு சுவையான பழம். இதில் அதிகப்படியான இரும்பு சத்து, கால்சியம், பாஸ்பரஸ், மெக்னீசியம், தயாமின், நார்சத்து, வைட்டமின் சி, ஏ, கே, இ, கே இருப்பதால் உடலுக்கு தேவையான சுத்தமான ஆக்சிஜன் சுழற்சியை தரும். ஓகே சுட்டீஸ், இன்னைக்கு வீடியோவில் பழங்கள் பத்தி தெரிஞ்சுக்கிட்டீங்களா? அப்போ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.